ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரித்துவை எம்ஜிஎம் கூட்டிகிட்டு போனோம். அந்த விலாக் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே நம்ம எங்கேயாவது வாட்டர் கேம்ஸு, ரைடு அங்கெல்லாம் போகணும் நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் எம்ஜிஎம் டிசைட் பண்ணோம். அது மட்டும் இல்லைங்க, எங்களோட 5th ஆனிவர்சரியும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எம்ஜிஎம் வந்திருக்கோம். நீங்கள் எம்ஜிஎம் வரணுன்னா மார்னிங்கே வந்துடுங்க. நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம். ரித்துவுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஒரு கேமுக்குமே என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 11:30 பக்கம் போயிருந்தோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் போட்டு போனோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கேமே பார்த்திங்கன்னா அவ்வளோ காலியாக இருந்துச்சு. யாருமே இல்லை இந்த ரைடில். ஃபஸ்ட்டு ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஜீப் ரைடு, இதுதான் ஃபஸ்ட் ரைடு. நாங்கள் நெக்ஸ்ட்டு போன கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேமு. வாட்டர் கேம் வந்து ரித்துக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குழந்தைங்கனாலே தண்ணி ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் தண்ணியில் விளையாடுறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டு ரொம்ப சேஃபாக விளையாட வச்சாங்க. நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ரித்தீஷ்க்கு வாட்டர் கேம் மட்டும் இல்லைங்க, அவனுக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் அவங்க அப்பா வந்துட்டு இங்கே ஸ்விம்மிங் கற்று தரவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனும் வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருந்தான் அந்த தண்ணியில். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இருக்கக்கூடிய குட்டி பசங்க கிட்ட ரித்து வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட விளையாண்டுட்டு இருந்தான், ஃபன் பண்ணிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்கள் அந்த வாட்டர் கேம்ஸில் மட்டும்தாங்க இருந்தோம். உச்சி வெயில், அதுவும் அந்த வெயிலில் நாங்கள் வாட்டர்லேருந்து வெளியில் வர அவனுக்கு மனசே இல்லை போல். அதனால் வெளியில் மற்ற கேம்ஸுக்கு வா போகலான்னு கூப்பிட்டா கூட அவன் வரல, அந்த தண்ணியிலே தாங்க இருந்தான். மார்னிங் டைம் அவ்வளோவா ரஷ்ஷஸ் இல்லைங்க. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அரௌண்டு 12-12:30 இருக்கும். ஆனால் இதே நீங்கள் 2:30, 3 ஆஃப்டர்நூன் டைமில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நாங்களே வந்திருந்தோம். வரக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்களுக்கு கால் வைக்க கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இதே மார்னிங் டைமில் வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் அந்த ரைடு வந்து நாங்கள் பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து என்ன கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் போகணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் போட் கேம்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை போட்டில் விளையாட வச்சோம். ஆனால் ஒரு ரைடுக்குமே வந்துட்டு ஒரு சாங் போடலாங்க, ரைம்ஸ் போடலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த போட்டுக்கு வந்து நான் என்ன பாட்டு பாடிட்டு இருந்தேன்னா, ரோ 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 எ போட், அந்த சாங் வந்து அவனுக்கு பாடிட்டு இருந்தேன். இந்த ரைடை பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ பாட் ரைடுக்கு போயிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன ரைம்ஸ் பாடினேன்னா, ஐ எம் அ லிட்டில் டீ பாட் ஷார்ட் அண்ட் ஸ்டவுட். ஸோ இந்த ரைம்ஸ் வந்து நான் அவனுக்கு பாடிட்டு இருந்தேன். அவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதான் ஒரு ரைடுக்குமே அம்மா என்னடா ஒரு ரைம்ஸ் பாடிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே வந்தான். ஸோ இந்த ரைடும் அவன் போனான். நீங்களே பாருங்கள் அந்த ரைடை. அடுத்து நாங்கள் போன ரைடு வந்துட்டு இந்த ஏரோப்ளேன் ரைட் போனோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரைடு வந்து கீழே மட்டும் இல்லை, திடீர்னு மேலவும் போகும். அதனால் இந்த ரைடு கொஞ்சம் நீங்களே பாருங்கள். ஆனால் இந்த ரைடுக்கு நான் எந்த ரைம்ஸுமே பாடலைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் போட் ரைட் போனோம். போட்டில் 2 பேர் மட்டும்தான் பெடல் பண்ண முடியும். ஸோ நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் பெடல் பண்ணிவிட்டு அவனை போட்டில் ஒரு கார்னரில் உட்கார வச்சிட்டோம். அவன் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தான். அப்போது அந்த தண்ணியில் ஃபிஷ்ஷஸ் இருக்குமா, இங்கே வேறு என்ன அனிமல்ஸ் இருக்கும், ஷார்க் இருக்குமா, வேல் இருக்குமா, அதெல்லாம் கேட்டுகிட்டே வந்தாங்க. அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை. இந்த போட் ரைடுக்கு வரணும்னு அவன் சொன்னானொழிய பயங்கர டயர்டாயிட்டாங்க. ஏன்னா மார்னிங்லேருந்து விளையாண்டுட்டு நாங்கள் இந்த ரைடுக்கு வரப்போ மணி பார்த்திங்கன்னா 5 இருக்கும். அதுவும் 6 வந்து அவங்க க்ளோசிங் டைம் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இங்கே யாரும் அலௌடு கிடையாது. 6 வரைக்கும் தான் இந்த போட் ரைடு. அதனால் அவன் பயங்கர டயர்டாக இருந்தான். அப்பயுமே அவனுக்கு வந்து சுற்றி பார்த்தானொழிய என்ஜாய் பண்ண முடியல இந்த ரைடில் அவனால். அங்கே நிறையா ஸ்வான்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஸ்வான்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான். சரி, இந்த ரைடோட வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பக்குள்ளே பார்த்திங்கன்னா, அவன் மறுபடியும் ஒரு கேம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த டயர்டாக இருந்தாலும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கேம் போனோம். இந்த டைனோசர் கேமில் போயிட்டு உட்காந்து டைனோசர் ரைடையும் போயிட்டு வந்தோம்.
எம்ஜிஎம்ல ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குங்க. பெரியவங்களுக்கான ரைட்ஸ், குழந்தைங்களுக்கான ரைட்ஸ்னு இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எந்த ரைடுமே போகலை, அதனால் என்னோடய vlogல அப்லோட் பண்ண முடியல. ஃபுல்லாக என்னால் வீடியோஸும் எடுக்க முடியல. நான் குழந்தைங்களுக்கான ரைட்ஸ் மட்டும்தான் நாங்கள் ரித்தீஷை கூட்டிகிட்டு போனோம். அதை மட்டும் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.